11. கௌரவம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொள்ள முயல்வது மகா மூடத்தனம். காணப்படாத தேவனுடைய அன்பை அடைவது ஒன்றே நம் நோக்கமே ஒழிய மனுஷர்கள் மத்தியில் நமக்கு அழகான அங்கீகாரத்தை பெறுவது அல்ல. நம் மகிமையை தேடுவது இயல்புதான். சபையிலே தேவனுக்காக நம்முடைய ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு பெரியது, நம் வேத அறிவு எவ்வளவு பெரியது என்று காண்பித்து நம் அதிகாரத்தை மற்றவர்கள் மேல் திணிப்பது எளிது. இது முட்டாள்தனம் மட்டுமல்ல, பெரிய கண்ணியும் கூட. சாட்சி கொடுக்கிறேன் என்ற சாக்கில் தங்கள் மகிமையை பறை சாற்றுவது எங்கும் மிக சாதாரணமாக நிகழ்வதை காண்கிறோம். நம்மையும் நம் நற்கிரியைகளையும் எப்போதும் மறைத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:1-14 வரை. இது கஷ்டமான காரியம் என்றாலும் அவசியம். நீங்கள் சபைக்கு போகிறவராக இருந்தால் முதலாவது உங்களை மறைத்து கொள்ள பாருங்கள். இல்லாவிட்டால் சபைக்கு போவதை விட போகாமல் இருப்பதே மேல். 12. சிக்ஷை. மாம்சமான சிந்தையுடைய நம்மை சிந்திக்க வைத்து உணர்வுள்ளவனாக்கி திருத்த தேவன் உபயோகிக்கும் ஒரே ஆயுதம் சிக்ஷைதான். வேறு வழி இல்லை. நம்மை மாற்ற வேறு வழி இல்லவே இல்லை. தேவன் தன் வழியை உபயோகிக்கிறார். சிக்ஷை. யோபை அவர் சிக்ஷிக்காவிட்டால் அவன் திருந்தி இருக்க மாட்டான். தன் சகோதரன் ஆபேலை கொன்ற காயின் முதுகில் ஒரு அடையாளம் போட்டார். இனி அவன் தன் கோபத்தில் யாரையும் கொல்லக்கூடாது. இது ஒரு சிக்ஷை. அவனிடம் கோபம் வெளிப்படும் போதெல்லாம் இந்த அடையாளம் அவனை அடக்கும். சிக்ஷை என்பது நம் வாழ்க்கையில் அவர் தரும் கடுமையான வலி. அது தரித்திரம், நோய் என்பது போன்ற ஏதோ ஒன்றாக இருக்கலாம். குழந்தையின்மை, வேலையின்மை, நெருங்கிய உறவினர்கள் தொலைந்து போவது, ஏதோ ஒன்றாக இருக்கலாம். கஷ்டத்தின் மத்தியில் தான் நம் வாழ்க்கை என்றால் அது என்னவென்று உணர ஆரம்பிக்கிறோம். தாவீது மிக நல்ல பையன், யோசேப்பு கூட நல்ல பையன்தான். ஆனாலும் இது போதாது. தேவன் அவர்களை சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாக்கிவிட்டார். அதன் பின்பே அவர்கள் ராஜாவாக உயர்த்த தகுதி அடைகிறார்கள். தேவனுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதாது, முழுமையான பூரண மனுஷர்களாக, பழுதற்றவர்களாக ஆக வேண்டும். சிக்ஷையின் நோக்கமும் அதுதான். நம்மில் பலர் சிக்ஷையை அற்பமாக எண்ணி தேவனை எதிர்த்து குற்றம் சொல்லி முறுமுறுப்பதால் தேவனால் நம்மில் அநேகரை பூர்ணப்படுத்த முடியவில்லை. வணங்கா கழுத்துள்ளவர்களாக நாம் இருக்கிறபடியால் தேவன் நம்மை கைவிட வேண்டியுள்ளது. பாடுகளை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் தேவன் நம்மை பவுலைப் போல, யோவானைப் போல மாற்ற முடியவில்லை. 13. எப்போதும் தேவசித்தம் மட்டுமே செய்யுங்க. நம் வாழ்க்கையை குறித்த பல கனவுகள் கண்டு அதை திட்டமிட்டு நடத்துவது நம் இயல்புதான். ஆனால் அப்படி செய்தால் நாம் கிருபையை விட்டு விழுந்து விடுகிறோம். அதாவது நம்மை தேவ ஆவி நடத்த முடியாது. இதுதான் கிருபை விட்டு விழுவதன் அர்த்தம். இயல்பாக மிக முக்கியமான விஷயத்தில் மட்டும் கிருபையை தேடுவோம். தேவ நடத்துதலை நாடுவோம். கல்யாணம் போன்ற விஷயத்தில். மற்றபடி நம் சித்தம் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளராமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். பரிசுத்த ஆவியினால் மட்டுமே நம்மை நடத்த முடியும். அவர் நம்மை நடத்தினால் அவர்தான் நம் வாழ்க்கையை முழுக்க திட்டமிடுவார். அதில் ஒரு பகுதி மட்டும் நடத்த சித்தம் கொள்ள மாட்டார். நம் வாழ்க்கையின் மேல் முடிவெடுக்க எவ்வித உரிமையும் நமக்கு அப்போது இருக்காது. அத்தியாவசியமான நம் விருப்பத்தை கூட நம் இஷ்டப்படி நிறைவேற்ற அவர் அனுமதிப்பது இல்லை. மத்தேயு 8:22. தேவ சித்தம் செய்வது ஒன்றுதான் தேவ நீதியாக அவர் கருதுகிறார். பொய் சொல்ல மாட்டேன் என்றோ மற்ற கட்டளைகளை மீற மாட்டேன் என்றோ இருப்பதை அவர் நீதியாக எண்ணுவதே இல்லை. அவர் பார்வையில் தேவசித்தம் செய்வதொன்றே மிக நேர்த்தியான ஒன்று. தேவசித்தம் செய்வதற்காக அது சிலுவை மரணம் என்றாலும் ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்தாரே, அதுதான் இயேசுவை தேவன் மகிமைப்படுத்த காரணமாக அமைந்துவிட்டது. நமது ஜீவியத்தில் தேவசித்தம் செய்வதன் முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் புதிய ஏற்பாட்டில் தேவசித்தம் மட்டுமே செய்வது. மத்தேயு 7:21. 14. தேவ அன்பு. சுத்தமான அன்பு தான் தேவனை தேடும் வழி, சிறப்பான வழி, சரியான வழி. நிச்சயம் பைபிள் பாடம் படிப்பது அல்ல. அது நம்மை எங்கும் எடுத்து செல்லாது. இது பார்ப்பற்ற அன்பு இல்லாவிட்டால் அங்கு உறவு உண்டாகாது. தேவனை உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்க எதிர்பார்ப்பற்ற அன்புடன் அவர் சித்தம் எதுவானாலும் செய்யுங்கள்.
இதன்படி நடந்த இயேசுவும் பரலோகம் ஏறி சென்று பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து ஒன்றாக ஆகிவிட்டார். அப்படித்தான் நாமும் இந்த வழியில் செல்லலாம். 15. பரிசுத்தமாகுதல். புதிய ஏற்பாடு என்பது நாம் பரிசுத்தமாகும் வழி. இதனால் நாம் தேவனைப் போல பரிசுத்தமாகலாம். ஆனால் பைபிள் போதகர்களால் பரிசுத்தமாகுதல் மறக்கப்பட்டு அதற்காக சாக்கு போக்கு சொல்ல கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம் சிந்தையில், நம் மனதில் தான் பரிசுத்தமாகுதல் நடக்கிறது. அது நம் உடையில் ஏற்படுவது இல்லை. தாழ்மையான பேச்சின் தொனியால் பரிசுத்தம் வந்துவிடாது. பரிசுத்தமாகுதலில் முற்றிலும் நம் சுயநலம் கரைக்கப்பட்டு தேவன்பில் பூரணமடைந்து அதன் பலனாக மற்றவர்கள் மேல் உள்ளான அன்புள்ளவர்களாக ஆகிவிடுகிறோம். இது ஒரு வளர்ச்சி. ஒரு இரவில் இந்த மாற்றம் உண்டாகாது. இது உள்ளான மாற்றம். பல வருடங்கள் இதற்கு செல்லும். இந்த மாற்றம் நிகழ்வது நமக்கே தெரியாது. நம்முடைய எவ்வித முயற்சினாலும் இது வராது. நம் சுய கட்டுப்பாடுகளால் இது உண்டாகாது. தானாக இந்த மாற்றம் நம்மில் உண்டாவதால் மிக ஆச்சரியமான ஒன்றாக நமக்கு படுகிறது. பலவித பாடுகளுக்கு உட்படுவதால் இந்த மாற்றம் நம்மில் உண்டாகிறது. நம்மில் உண்டாகிற இந்த மாற்றம், இந்த பரிசுத்தமாகுதல் நிகழாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. ரோமர் 6:22. ஆகையால் இன்று நம் முக்கிய தேவை சிலுவைதான். வலி இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. 15. நல் மனசாட்சி. நல்லதெது கெட்டதெது என்று எவ்வித தயக்கமும் இல்லாமல் சொல்கிற மனசாட்சி தான் நல் மனசாட்சி. அப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாமல் நாம் தேவனை நெருங்கவும் முடியாது. நாம் நம் மனதின் சத்தத்திற்கு உண்மையாக இராவிட்டால் தேவன் நம் ஜெபத்தை கூட கேட்க மாட்டார். ஆதி 20:4-6 சபைகள் பாவ மன்னிப்பை எளிதாக்கி விட்டதால் நல் மனசாட்சி என்பது கிறிஸ்தவர்களிடம் செத்தே விட்டது. மனசாட்சியில் உண்மையில்லாத பட்சத்தில் பாவ மன்னிப்பிற்காக செய்கிற அவர்கள் ஜெபம் கேட்கப்படுவதே இல்லை. உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொள்ளும் தன்மை நல் மனசாட்சியின் இயல்பு. பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு உண்மையாக இருப்பது அதன் செயல்பாடு. இந்த உண்மையும் உத்தமமும் தான் பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு 100 30-60 பலன் தர வைக்கிறது. நாம் மிகுதியாக பலன் தர பைபிளில் உள்ள அநேக விஷயங்களை அறிந்து கொள்வது அவசியமில்லை. நாம் அறிந்த கொஞ்ச விஷயத்தில் உண்மையும் உத்தமமாக இருந்தால் போதும், நாம் மிகுந்த கனியுள்ளவர்களாக ஆகிவிடலாம். நாம் செய்கிற பாவங்களிலிருந்து அறிந்த வசனங்களுக்கான நம் உண்மை உத்தமத்தை கணக்கிடலாம். ஏன் கிறிஸ்தவர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது இப்போது புரிகிறதா? அவர்கள் மனசாட்சியில் செத்துவிட்டார்கள். 17. தனக்கானதை தேடுவது என்பது ஒரு புதைக்குழி. அதை விட்டு வெளியே வர முடியாது. அது நம்மை கொல்லாமல் விடவே விடாது. நாம் தேவனை ஏதாவது ஒரு தேவைக்காக அணுகுகிறோம். அனுதினமும் நமக்கு ஏதோவது தேவை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் தேவன் நமக்கு எப்போதும் தேவை. இப்படி நாம் நமக்கானதை தேடுகிறவர்களாகவே அனுதினமும் இருக்கிறோம். இதைத்தான் வேதம் மாம்ச சிந்தை உடையவர்கள் என்று அழைக்கிறது. இந்த சிந்தை தேவனுக்கு விரோதமானதும் அவருக்கு கீழ்ப்படியாததும் கீழ்ப்படியக்கூடாததுமாக இருக்கிறது. ரோமர் 8:6-7 தாவீதை நமக்கு தெரியும். சங்கீதத்தில் அவன் மனதை பார்க்கலாம். அவன் தேவனிடம் நம்மை போல தன் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை தேடவில்லை, கேட்கவில்லை. அவனுடைய ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் தேவனுக்கு முன் நீதிமானாக வாழ வேண்டும் என்பதுதான். தனக்கான ஆசீர்வாதத்தை தேடுகிறவனாகவோ அல்லது தன் நலத்தை தேடுகிறவனாகவோ நாம் அவனை பார்க்க முடியாது. நீதியை தேடுகிறவனாகத்தான் நாம் அவனை காண முடியும். நமக்கானதை தேடுகிற மாம்ச சிந்தையை விட்டு வெளியே வர வேண்டும். நீதியை மட்டும் தேவனிடம் கேட்க வேண்டும். அதுதான் அவரை பிரியப்படுத்தும். இந்த அடிப்படையான மனமாற்றம் நம் எல்லோருக்கும் மிகவும் தேவை. 18. போதகராக வேண்டாம். வேதத்தை யாருக்கும் போதிக்காதீர்கள். அதற்கான தகுதி முதலாவது நமக்கு வேண்டும். அந்த தகுதி வேத பாடசாலையில் கிடைக்காது. நல் மனசாட்சி, சுத்த இருதயம், மாயமற்ற விசுவாசம் இவைதான் தேவையான அந்த தகுதி. இவைகளை கை கொண்டிருந்தால் பரிசேயர் வேதபாரகர் போல வருகிற தேவ கோபாக்கனிலிருந்து தப்பிவிடலாம். தற்காலத்தில் ஒரு பிரசங்கி தேவையில்லை. ஒரு முன்மாதிரியான சாட்சிதான் தேவை. நல் மனசாட்சிக்கு ஒரு சாட்சி, மாயமற்ற விசுவாசத்திற்கு, சுத்த இருதயத்திற்கு ஒரு சாட்சி, அன்பிற்கு, உண்மைக்கு, நீதிக்கு, தாழ்மைக்கு, பரிசுத்தத்திற்கு, உத்தமத்திற்கு, நீடிய பொறுமைக்கு, பாடு சகிப்பதற்கு, சாந்தத்திற்கு, தைரியத்திற்கு சரியான சாட்சி தேவை. வெறும்
வேத வசனம் போதாது. இன்று அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், ஒரு முன்மாதிரியான சாட்சி இல்லையே, வெட்கம்தான். 19, நம் தேவன் எரிச்சல் உள்ள தேவன். எப்படி? அவர் எரிச்சல் உள்ள தேவன். எளிதில் அவர் நம்மேல் கோபப்பட்டு விடுவார். நாம் அவரை நம்பாமல் பணத்தை நம்பினால், அதிகார பலத்தை நம்பினால் அவர் எரிச்சலடைந்து தடுக்கி கீழே விட நம்மை தள்ளி விடுவார். நாம் அவரை மட்டும் நம்பாவிட்டால் நம்மேல் அவர் எரிச்சல் படுவார். வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அநேக தோல்விகளுக்கு காரணம் இதுதான். பல கஷ்டங்களுக்கு காரணம் இதுதான். நாம் விசுவாசத்தை அவர் மேல் மட்டும் வைக்க பிரயாசப்படுவோம், பழகுவோம். அப்போது எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் தேவனை அல்லாமல் யாரையும் சார்ந்திருக்க மாட்டோம். இது அடிப்படையான விசுவாசத்தின் பாடம். நாம் ஒவ்வொருவரும் கற்று தேர வேண்டிய பாடம். 20, இளைப்பாறுதல். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிறான் தாவீது. சங்கீதம் 23:6. அவன் என்ன சொல்கிறான் என்றால், நமக்கு தேவையான நன்மைகளை தேடி நாம் அலைய வேண்டாம், அது நம்மை தேடி வரும் என்பதுதான். நாம் தேவனோட விசுவாசத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் போதும். இதை புரிந்து கொண்ட அவன் எப்போதும் இளைப்பாறுதலில் இருந்தான். தன் மகன் தன்னிடமிருந்து தேசத்தை பிடுங்கிக் கொண்ட போதும் அவன் பதறவில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் நன்கு கேட்டு அறிந்திருந்தாலும் தேவ பக்தியின் ரகசியமாக நாம் அறிய முடியாதபடி எட்டாத கனியாக இருக்கிறது. நமக்கு எது தேவையோ அது பரத்திலிருந்து ஏற்ற சமயத்தில் அருளப்படும். அவை நம்மை பின் தொடரும். நாம் அதன் பின் போக வேண்டாம். பணம், நல்ல வேலை, படிப்பு, மனைவி, பொருளாதார வசதி என்பன எல்லாம் நம்மை தேடி வர வேண்டிய விஷயங்கள், நாம் தேடி ஓட வேண்டிய விஷயங்கள் அல்ல. நம் வாழ்க்கையில் நன்மையானவர்களுக்காக ஏங்கி தவிக்க வேண்டாம். இது அருமையாக இல்லையா? இதை புரிந்து கொண்டால் நாம் எப்போதும் இளைப்பாறுதலில் இருக்கலாம். நாம் அவருடைய அன்பை தேடும்படி கவனமாக நமக்கு வாழ்க்கையின் சகல அத்தியாவசிய தேவைகளையும் தேவன் தராமல் தள்ளி வைக்கிறார். அவைகளுக்காக நாம் ஏங்கி தவிப்பது உண்டு. எப்போதும் பசுமையான தேவன்பினால் நாம் திருப்திப்பட வேண்டும். கிடைக்காத பொருளுக்காக நாம் ஏங்க வேண்டாம்.